திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவியிடம் ஒப்பந்த பணியாளர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். திருச்சி என்ஐடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப பூங்காவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவி விடுதியில் மாணவி ஒருவருக்கு அதே என்ஐடியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வரும் கதிரேசன் என்பவர் ஆபாச செய்தி கூறியதாக எழுந்த புகாரில் அவர் மீது இந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் திருச்சி திருவரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் கதிரேசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில மாணவிகளின் ஆடை குறித்து விமர்சனம் செய்ததாக அதை விடுதி காப்பாளர் விமர்சனம் செய்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் மாணவ மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து விடுதி காப்பாளர் பேபி மாணவிகளிடம் மன்னிப்பு கோரினார். அதனைத் தொடர்ந்து போராட்டமான வாபஸ் பெறப்பட்டது. ஆயினும் மாணவிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும், இது போன்ற பல்வேறு 13 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில பெண் வழக்கறிஞர்கள், மாணவர் பிரதிநிதிகள் என 10 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இதனை டைரக்டர் அகிலா தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் தற்போது தொடர்ந்து பாலியல் சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த குழுவானது நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது.